Hi dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எம்டி சால்னா. இந்த ரோட் சைடு ஷாப்ஸ்ல எல்லாம் பரோட்டாவோட இந்த மாதிரி எம்டி சால்னா சர்வ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நம்ம ஈஸியா வீட்லயே சிம்பிளா டெலிஷியஸா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது பரோட்டாவோட மட்டும் இல்லை, நம்ம நார்மலாக அப்பம், தோசை, இடியப்பம் அந்த மாதிரி சப்பாத்தி, பூரி, ரைஸ் வெரைட்டிஸில் கூட நம்ம இதை வந்து சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். அதுக்காக நான் 1/2 கப்பு கிரேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸு, அதாவது சோம்பு, கூடவே ஒரு 10 கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் பாப்பி சீட்ஸ். இது வந்து கசகசான்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இந்த பேஸ்ட் அப்படியே மாற்றி வச்சிடலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கருவேப்பிலை, 2 பீஸ் ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, 2 பே லீஃப் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணலாம். இப்போ இதோட 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது அதையும் சேர்த்து நம்ம வதக்கலாம். இப்போ ஆனியன் வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். இந்த 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஆனியன் வந்து ஓரளவு நல்லா குக் ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணது அதையும் சேர்த்து இது நல்லா மேஷ் ஆகணும். ஆனியன் அண்டு டொமேட்டோ வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவில் நம்ம வந்து குக் பண்ணணும். இதோட ஒரு 4 பச்சை மிளகு அதையும் சேர்த்துட்டு புதினா, இது வந்து மெயின் இன்க்ரீடியண்ட். புதினா ஆட் பண்ணி நம்ம வதக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் புதினா ஆட் பண்ணணும். கூடவே கொஞ்சம் மல்லி இலை அதையும் சேர்த்து வதக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் மல்லி, புதினா எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கும் போது நல்ல நான்வெஜ் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ ஆனியன், தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடிகள் ஆட் பண்ணுறோம். இதில் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஃபெனல் பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இதெல்லாமே சேர்த்துட்டு இந்த ஆயிலில் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். இந்த மசாலா எல்லாமே இந்த ஆனியன் தக்காளியோடு சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். வாட்டர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணலாம். நான் இதில் ஒரு 4லேருந்து 5 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டால் க்ளோஸ் பண்ணி இதை கொதிக்க விடலாம். இப்போ இந்த டைமில் இதுக்கான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது பேசன் பவுடர். அதில் வந்து ஒரு 1/2 கப்பு வாட்டர் சேர்த்து லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்கணும். இப்போ நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேசன் மிக்சர் இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணும்போது இந்த கிரேவி ரொம்ப திக்காயிரும். ஸோ இந்த டைமில் ஒரு 2 கப்பு கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த மிக்சர் வந்து இந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா க்ரீமி டெக்ஸ்சர், அப்புறம் திக்னஸ் எல்லாமே கொடுக்கும். இது டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நான் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ லிட்டால் க்ளோஸ் பண்ணி இதை நம்ம கொதிக்க விடுறோம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோகோனட் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி வாஷ் பண்ணி அதுலேயும் ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த கிரேவியை கொதிக்க விடணும். இது கொதித்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம் லோவில் வச்சுட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம சிம்மில் போட்டு இதை வந்து குக் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இதோட ஆயில் எல்லாமே செப்ரேட் ஆகி அந்த கிரேவி நல்லா திக்காக, நல்லா க்ரீமியாக, நல்லா டெலிஷியஸாக, நல்லா ஃப்ளேவரோட சூப்பர் டெக்ஸ்சராக நமக்கு கிடைக்கும். ஒரு வாட்டி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பரோட்டாவுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா
டிஃபன் ரெசிபீஸோடய நம்ம இதை வந்து சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். கீ ரைஸோடையும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நான் கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் மேலே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.